ஷர்ட்டோ 3/4 பேண்ட்டோ அந்த மாதிரிலாம் போட்டால் வந்து சொல்லுவாங்க, என்னம்மா இவ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாளா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், நைட்டிலாம் அப்போ நம்ம போடக்கூடாது போல, நம்ம மாமியார் அவங்கள சொல்ல நம்மளை தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நைட்டிலாம் போடவே மாட்டேன் சார். சாரி தான் மெயினாக கட்டிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு டிஷர்ட்டு 3/4 நைட்டில் மட்டும்தான் வியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பகல்லையும் இப்படி தான். அப்போ எனக்கு எங்க என் மாமியார் இப்போ எங்கே போனாங்க? நான் கட்டின வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு சபையில் உட்காரணும் இல்லைங்களா, அது நான் உட்காரக்கூடாது, மூத்தவங்க தான் உட்காரணும். ஏன்னா உங்க சீனியர். ஈவன் ஏன் அம்மா அப்பாவும் சொன்னாங்க, எங்க மாமனார் மாமியாரும் சொன்னாங்க. சரி, நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 33 வயசுல ஒரு வீடு வாங்கினேன். ஃபுல்லா கடன் வாங்கி தான் வாங்கினேன். அதுக்கும் அவங்க தான் கிரக பிரவேசத்துக்கு உட்காரணும்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்படி பண்ணுவாங்களா என்ன? அவங்க வீட்டில் கிரக பிரவேசம் பண்ணும்போது அவங்க தானே பண்ணுவாங்க சார். நியாயமா பார்த்தா உள்ள வந்து கேம் ஆடுறது மாமியார். ஏமா கிரக பிரவேசம் பண்ண போறாங்க, இல்லை இருந்தாலும் அவங்க வீட்டிலலாம் பார்த்தேன், அவங்க தான் மூத்தவங்க தான் உட்காந்தாங்க. நீங்கள் எப்படி உன்னை கூப்பிட்டாளா? தம்பிக்கிட்ட எதனா சொன்னாலா? மாமா நீங்களும் அக்கா வந்து உட்காருங்கன்னு எதனா சொன்னாலான்னு உள்ள கேம் ஆடி விட்டுருவாங்க. ஆனால் இவங்க கிட்ட போயிட்டுல அவங்க தான் உட்காருவோன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு அங்கேயும் ஆடிடுவாங்க. என் மாமியாரோட மாமியார்கிட்ட சூதானமாக நடந்துக்கோ, அவங்க குணம் சரியில்லைன்னு. அந்த மாமியார் கிழவி என்ன செய்யும், கிழவியா மச்சிடி பஞ்சாயத்து வந்துருண்டி, ஐயோ கட் பண்ணிருங்க, கட் பண்ணிடுங்கப்பா, கட் பண்ணிடுங்க. அனுஷ் ராயல்ஸ் மற்றும் ஆனந்த் வெஸ்டர்ன் பிரீப்ஸ் வழங்கும் வா தமிழா வா. நம்ம பேச போகிற தலைப்பு, புகுந்த வீட்டில் யார் அதிகாரம் மிக்கவர்கள், சின்ன மருமகள் வெசஸ் பெரிய மருமகள். நாம ஒரு வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிற திட்டமிடுதல் வந்தவுடனே மூத்த மருமகளா போகணுமா இளைய மருமகளா போகணுங்கிற திட்டமிடல் இருந்துச்சா? யார் வீட்லயாவது அந்த டிஸ்கஷன் இருந்துச்சா? அப்பா கூட பிறந்தவங்க வந்து 5 பேர் ஆம்பளைங்க. எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. அதனால் எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு மருமக, மூத்த மருமக. வீட்டில் எந்த ஒரு செய்முறையோ எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து எங்கள் 4 சித்தப்பா வந்து கேட்டுட்டு கலந்து தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அவங்க பிடிக்கல, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ எங்கள் அம்மா மூத்த மருமகளாக இருக்க போய் தானே அந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து கேட்டுட்டு செய்முறை செய்கிறாங்க. இதே மாதிரி நம்மளும் இருந்தால் என்னன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தான் நான் மூத்த மருமகளாக அந்த வீட்டுக்கு போனேன். எனக்கு இருந்துச்சு சார் அந்த பிளான். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததா? இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, மூத்த மருமகள் அப்படின்றது ஒரு கெத்துன்னு நான் நினைச்சேன். ஒரு மூத்த மருமகள் அப்படின்றப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி வந்து நின்று விளக்கேற்றி வைக்கிறதாகட்டும், சீரெல்லாம் எடுத்துட்டு போவோம். அதில் முதல் ஆளாக நான் தான் நிற்பேன். என்னோட வீட்டுக்காரோட தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு தாய் மாமா முறை செய்யறதுன்னா அப்போ அத்தை நான் போய் கூட நிற்கணும் இல்லையா? இப்போ என்னோட பேர் தேவி, தேவியை கூப்பிடுங்க, அவள் வந்து பண்ணட்டும். அந்த ப்ரியாரிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பேர்டனை பற்றி நான் யோசிக்கல சார். யோசிக்கல, அதை பற்றி பேசுவோம். கையை அங்கங்க காட்டுப்பட்ட சின்ன மருமக வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அங்க இருக்க சொல்லுங்க. மாமியாருக்கு பிறகு நாம தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த இடத்த நம்ம பிடிக்கணுன்றதுக்காக மூத்த மருமகளா நம்ம இருக்கணும். அப்பதான் ஹஸ்பண்டும் நம்மள வந்து அவங்க அம்மாவுக்கு பிறகு நம்மள மதிப்பாங்க. அதாவது மாமியார் இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? மாமியார் இருந்து பிரிக்கணும்னு ஆசைப்படல. மாமியார் நான் எப்ப பிரிக்கணும்னு சொன்னேன்? ஐயோ, அந்த உடனே சிக்கல்ல என்ன மாட்டி விடுறீங்களே. நான் எப்போதான் சொன்னேன்னா, மாமியார் இடத்த பிடிக்கணும்னு, பிரிக்கணும்னு இல்ல. மாமியார இடத்த பிடிக்கணும்ன்றதை விட மாமியாரை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி மாமியாருக்கு மேல நிக்கணும். இது அதை விட மோசமா இருக்கு. அவ்வளவுதான் சார். எனக்கு மூத்த மருமலா போகணும்னு ரொம்ப ஆசை சார். உங்களுக்கு ஆசை? ஆமாம் சார். இப்போ எங்கள் வீட்டில் வந்து அண்ணா 2 பேர், அக்கா 2 பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு கீழே தம்பி தங்கச்சி இல்லை சார். அதனால நம்ம கல்யாணம் பண்ணி போகிற வீடாது மூத்த மருகெல்லாம் போனால் அவங்களுக்கு தம்பி தங்கச்சிங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம குழந்தைங்களா பார்த்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். இப்படி ஒரு மருமக தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. கூட பிறந்தது ஒரே ஒரு சிஸ்டர், நான் மட்டும்தான். ஸோ மூத்த மருமகளாக போனோம்னா அந்த இடத்துல கூட அந்த குடும்பத்தில் ஒரு தம்பி இருப்பாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தம்பி இருக்கணும்னு சாய்ஸ் பண்ணியே தான் நான் போனேன். ஏன்னா என்னோட தம்பிக்கு மகனுக்கு மகன், தம்பிக்கு தம்பியாகவும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் என்னோட விருப்பமாக தான் இருக்கணும். என்ன மாதிரியே ஒரு கியூட்டா அப்படி ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே பெரிய மருமகளா தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் போனேன். வேற யாரு மூத்த மருமகளாக விரும்பி போனது யாரு? நான் ரொம்ப விரும்பி போனேன் சார். ஏன்னா எங்க அம்மாவும் மூத்த மருமகள் தான், எங்க மாமியாரும் மூத்த மருமகள் தான். அவங்க தான் குடும்பத்தை எடுத்து நடத்தி அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா ஒரு எல்லாரையும் செட்டில் பண்ணாங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் எங்க ஃபேமிலி 2 ஃபேமிலியில் ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கு. அதே மாதிரி நானும் ஒரு அடையாளத்தை பெறணும்னு நினைச்சேன்.
அதனால விரும்பி நானா நீங்க ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்க. உருவாக்கிட்டு இருக்கேன் சார். மூத்த மருமகளா போகணும்னு யாரு பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது? பெரிய மருமகளை போனா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஜாலியா மருமகளை வேலை வாங்கலாம்ல. பெரிய மருமகளா போனா கால் மேல கால் போட்டு கொத்து சாவி நம்ம கைக்கு வந்துரும். அதனால இன்சார்ஜ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அது மாதிரி தான் வந்தேன் நானு. ஆனா சாவி எல்லாம் வந்ததா உங்களுக்கு? வந்துருச்சு சார். இப்ப நான் தான் மெயின்டைன் பண்றேன் எல்லாரையும். நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்க? பண்ணிருக்கேன். மாமியார் இல்ல மேல போயிட்டாங்க. மாமியார் இல்ல மேல போயிட்டாங்க. ஆமா சார். அதனால மாமனார் போயிட்டாரு இல்ல, நான் தான் இன்சார்ஜ். நல்லா போயிட்டு இருக்கேன். மத்த 2 மருமகள் நல்ல வேலை வாங்குறேன் நானு. மாமியார் வெயிட் பண்ணுவாங்க. வேற யார் இருக்கா? சொல்லுங்கம்மா. எங்க அம்மா அப்பா எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனா எங்க கூட பிறந்தவங்க அண்ணா வந்து இல்ல வேண்டாம், அது வந்து பெரிய ஃபேமிலி. எங்க வீட்டுக்காரர் தான் மூத்தவர். அவங்களுக்கு கீழே 6 தம்பிங்க 1 தங்கச்சி. நான் கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டில் வந்து ஆர்மியில் இருந்தாங்க. அப்போ வேண்டாம், தங்கச்சி அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவா, வேண்டாம் அப்படின்னாங்க. அம்மா இருந்துட்டு இல்லை எங்கள் அண்ணா வீட்டுக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கொடுத்தாங்க. ஆனால் போய் நான் மூத்த மருமகளாக இருந்து எல்லாரையுமே கல்யாணம் முடித்து செஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த ஃபேமிலியை விட்டேவும் நான் வெளியிலே வந்தேன். அடுத்தடுத்து இருக்கிறவங்க 6 மருமகளுமே கல்யாணம் முடிச்ச கையோட. நீங்க மூத்த மருமகளா போகணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? சொந்த அத்தை பிள்ளை, அதனால சரி போனா எல்லாம் ஒரே சொந்தம். நம்ம போனா வெளியில யாரையும் தெரியாதவங்ககிட்ட யாரையும் ஃபீல் பண்ண வேண்டாம், பழக வேண்டாம். எல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானே, அதனால போனா அங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போனேன். மூத்த மருமகளாக பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது ஏன்? நானும் மூத்த மருமகளாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் பாட்டி தான், எங்கள் பாட்டி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க சார். ஏன்னா எங்கள் பாட்டி தான் மூத்த மருமக, அவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. பட் பாட்டின்றப்போ நான் அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து தான் வளர்ந்தேன். அவங்க தான் வளர்த்தாங்க என்ன. எங்கள் தாத்தா கார் டிரைவர் தான். ஸோ அவங்க வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் தருவாங்க, 100 rupees தான் தருவாங்க ஒரு நாளைக்கு. அதில் 4 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. ஈவன் எங்கள் அம்மா எல்லாருமே படிக்க வச்சாங்க. அது வந்து எங்கள் ஆட்சியோட ஒரு முயற்சி. அதே மாதிரி எங்கள் தாத்தா வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் பாட்டி அவ்வளோ சிக்கனமாக இருப்பாங்க. இப்போ அவங்கள பார்த்து நானும் சிக்கனமா. பெரிய மகளா போகணும்னு டிசைட் பண்ணது வந்து உங்க பாட்டியை பார்த்து தான். இவங்கெல்லாம் தெரியாதனமா போய் பெரிய மகளா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டாங்க. நம்மளாம் சின்ன மருமகள், நம்ம உள்ளே போகும்போதே பல திட்டங்களோட உள்ளே போயிருப்போம். யார் திட்டமிட்டு நான் சின்ன மருமகளாக தான் ஒரு வீட்டுக்கு போவேன் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது யார்? இங்கிட்டு நான் வந்து ஏன் ஆசைப்பட்டேன் அப்படின்னா வந்து வீட்டில் வந்து சமையல் வேலை பண்ண வேண்டாம். எங்க அண்ணி வந்து காலையில் என்ன பண்ணிடுவாங்க, 5:30க்கு நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம் சிங்கப்பூரில் ஃபர்ஸ்ட்டு. ஸோ என்னன்னா எங்கள் அண்ணி காலையில் எழுந்து சமையலெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு தாளிச்சு கொட்டி எல்லாம் டப்பா ரெடி பண்ணிடுவாங்க. நான் பொறுமையாக 6 மணிக்கு வந்து அதை பேக் பண்ணுறது மட்டும், அந்த ஃபைனல் டச்சப் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ சமையலுக்கு என்ன காய்கறி வாங்கணும், வெளில போய் எங்கே சீப்பாக இருக்குது காய்கறி, ஏன்னா சரியாக காயெல்லாம் நல்லாலாம் திட்டு வாங்குவோம். ஸோ அந்த திட்டுலேருந்து தப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஏதாவது ஒரு கல்யாணம் விசேஷம் அப்படின்னா அவங்க தான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுவாங்க. நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பின்னாடி அது பேக் ஃபயர் ஆகிடும். நீ தானே இவ்வளோ சொன்ன, இவ்வளோ எஸ்டிமேட் சொன்ன கூடன்ட்டு. ஸோ நம்மள வந்து அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். பெரிய மருமகனா எப்போவுமே ஒரு மித்து இருக்குது. என்னென்னா பெரிய மருமகனா பொறுப்புன்ற மாதிரி, அதே போல் சின்ன மருமகனா செல்ல மருமகளாக இருப்பாங்கன்ற ஒரு இது இருக்குது இல்லைங்களா. சின்ன மருமகளாக இருந்தால் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே பெரியவங்க இருக்காங்க, நம்மளுக்கு வந்து கைடன்ஸ்க்கும் சரி ஹெல்ப்புக்கும் சரி. அண்ட் மோரோவர் என்னென்னா சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு லீனியன்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே சின்ன மருமகளாக போனவே சார். வேற யாரும் இது மாதிரி திட்டமிட்டு சின்ன மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க? நான் திட்டமிட்டுலாம் போல. மேரேஜ் ஆஃபர் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுவோம்ல சார் காலேஜ் படிக்கும்போது, அப்படி பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஐடியாவால் நான் போய் மாட்டிக்கிட்டேன் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெரிய மருமகளாக போகிறத விட சின்ன மருமகளாக போனால் நம்ம செல்லமாக இருக்கலாம் அந்த வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. நம்ம பெரிய மருமகள் வச்சு செய்கிறாங்க. நம்மளுடைய தாட் என்னவோ அதுக்கு வழியே காமிக்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ பொம்மையாக நம்ம ஆட வேண்டியதாக இருக்குது சார். நீ என்ன இப்போ தானே வந்திருக்க வீட்டுக்கு, நான் சொல்கிறதா கேட்கணும். பெரிய மருமகள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு மாமியாரும் தடை போட்டுறாங்க சார். இது இப்படி தான் சார் நடந்தது. சரி, ரொம்ப அழகாக ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இவங்கெல்லாம் பெரிய மருமகளாக போனதில் எங்களுக்கு இதெல்லாம் சௌகரியம், எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது, எங்களுக்கு அந்தஸ்து மரியாதை, எங்களை கேட்டு தான் முடிவெடுத்தல், இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்லுங்கள், சின்ன மருமகளாக போனதுனால என்னெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டை பொறுத்தளவு அக்கா மாமா வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் எங்கள் வீட்டில் பெரியவங்க, என் ஹஸ்பண்ட் உட்பட, அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் எதுவும் பேசக்கூடாது, மதினி வீட்டுக்கு போகிறோம் எதுவும் சொல்லக்கூடாது. என் அத்தையிலேருந்து என் நாத்தனார்லேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் வாள், சரிங்க நான் எதுவுமே பேசலை அப்படின்ட்டு வந்துடும். ஆனால் எங்கள் அக்காவுக்கு அவங்களுக்கு பிடிச்சா எங்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க, பிடிக்கலையா கோவப்பட்டுருவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்கள யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே இது நாங்கள் பண்ணிட்டோன்னா நீ செஞ்ச தப்புன்னு 6 அக்காமாரும் வந்துடுவாங்க. என் நாத்தனா வையும், என் மாமியார் வையும், என் வீட்டுக்கார் வைவார், எல்லாருமே திட்டுவாங்க.
நீ அண்ணிட்ட அப்படி பேசின தப்பு 1000 தான் இருந்தாலும் நீ பேசியிருக்க கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதே அக்கா கோவப்பட்டாங்கன்னா எங்க அண்ணி அப்படிதான் பண்ணுவாங்க. நீ தான் அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க அவங்க எல்லாம் வந்து முடிவு எடுத்துருவாங்க. ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதில் வேற என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட்மார்கள் வந்து அவங்கள வளர்த்துருப்பாங்க, வேற அண்ணிமார்கள். அண்ணி சொல்லிட்டாங்கப்பா, ஓகே, அதுதான் முடிவு. அந்த மாதிரி என்ன உங்க வீட்டுல சம்பவம் நடந்திருக்கு? ஒரு வீடு வாங்குறாங்க சார், ரிட்டையர் ஆன பணத்தில் வீடு வாங்குறாங்க, அவ்வளோதான். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட முடிஞ்சிருச்சு போல இருக்கு, எங்களுக்கு தெரியவே தெரியாது. வீடு வாங்கினதே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து இது மாதிரிம்மா நாங்கள் ரிட்டையர் ஆன பணத்தில் நாங்கள் வந்து வாங்கிட்டோம், ஏன் அப்பா சொல்லலைன்னு கேட்டோம். நாங்கள் இல்லைம்மா அண்ணன் சொல்லியாச்சு, அண்ணி சொல்லியாச்சும்மா, நீங்கள் எதுக்கு அது நடு, அவங்க தான்மா பெரியவங்க, இங்கே உங்களுக்கு என்ன இதில் நீங்கள் எதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு இதுவாக சொல்கிறோம் உங்களுக்கு, அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து பெரிய மருமக, நாங்களா பார்த்து பண்ணிட்டோம் இல்லையா, அந்த வார்த்தை அங்கே வந்தது. ஸோ எப்போ நீங்கள் லவ் மேரேஜ்னால அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்தது. ப்ளஸ் இவர் கேட்டார், எதுவுமே ஏன்ப்பா ஏன் டேடி எங்ககிட்ட சொல்லலையே நீங்கன்னு. ஒன்றும் இதெல்லாம் இல்லைப்பா, இது என்னப்பா சின்ன வீடு தானப்பா வாங்கியிருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்புறமா. அவர் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வார், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர் விட்டு கொடுப்பதில்லை. இந்த வார்த்தையை சொல்லியே எங்களை மாத்திட்டாரு. வீடு வாங்கினது அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டாரா? அந்த கவலை எனக்கு தெரியுது. அதான் கவலை எல்லாம் இல்லை சார் எங்களுக்கு. அது அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நாங்கள் ஒரு லெவலில் இருக்கோம். ஸோ அது அவங்களோட இது ஒப்பீனியன். ஸோ கஷ்டப்படுற பிள்ளைக்கு கொடுப்பாங்க, அது அம்மா அப்பாவோட நேச்சர். அது அப்படி சொல்லலை, எங்களையும் சின்ன பையன் சின்ன மருமக கலந்து பேசியிருக்கலாமோ அப்படின்னு. பட் நாங்கள் அது கேர் பண்ணல. அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு விஷயம் வரணும்னா எல்லாம் குடும்பமாக உட்காந்து பேசணும், அவ்வளோதான். கொடுத்தது கூட உங்களுக்கு வழி இல்லை? இல்லை சார், கொடுத்தது கூட எங்களுக்கு வழி இல்லை சார். இது வந்து நம்மள ஏன் ஒதுக்குறாங்க, அந்த ஒரு மன வலி இப்பவுமே எனக்கு இருக்கு சார். இது மாதிரி நிறைய விஷயங்கள். சரி, உங்களுக்கு தேவையில்லைம்மா, அங்கே தான் போகும் எல்லாமே. ஏன்னா பெரியவங்களுக்கு 2 பொண்ணு, எனக்கு பையன், எதுவாக இருந்தாலும் பொண்ணு பெற்றிருக்காங்க, போட்டோம்மா, நீங்கள் சின்னவங்க தானே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவீங்க. அது இவர் கொஞ்சம் படிக்க வச்சாங்க, அவர் அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் அந்த பார்ஷாலிட்டி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இளைய மருமக நீங்கள் தலையிடாதீங்கம்மா, வேண்டாம்மா அப்படின்னு. அதுவும் நம்மளை கல்யாணம் கட்டினவர் இருக்கார் பாருங்க, அவங்கெல்லாம் அண்ணி அண்ணன் ரொம்ப அப்படியே தாய், அடுத்த தாய் தந்தை இல்லையா, இப்படி கண்ணை காமிச்சாலும் அதை நம்ம அடங்கிடணும், இப்படி பண்ணுவார், அவ்வளோதான். ஏதாவது ஒரு மீட்டிங்னு ஒரு இது வந்துன்னா நம்ம பேசக்கூடாது, நான் பேசக்கூடாது, நீ பேசாதம்மா, அமைதியாக இருமா, அவ்வளோதான். சண்டை வேண்டாம், நம்மளுக்கு விட்டு கொடுத்துரு, வேண்டாம் அண்ணன் தானே. அப்போ நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நீ தம்பி, நான் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்கலாமான்னு கேட்டால் பரவாயில்லம்மா, விட்டுடுமா, அவ்வளோதான். உங்க குடும்பத்துல இதை எப்படி பாக்குறாங்க, நீங்க விட்டு கொடுத்து போறத? அது நாங்க தான் லவ் மேரேஜ் ஆச்சு சார், அதனால அது நம்பி நான் வந்திருக்கேன் இல்லையா. எங்க வீட்டில் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். ஸோ அது இல்லவே இல்லை சார், ஒண்ணுமே. பட் என்ன கட்டினவர் நல்லா வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி. அதில் இளைய மருமகளா போய் என்ன மாட்டிக்கிட்டதா நினைக்கிறீங்க? எடுபடி வேலையெல்லாம் நாங்கள் தான் செய்வோம். திடீர்னு உள்ள வர விருந்தாளிக்கு நாங்கள் தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் உள்ளேருந்து எடுத்துட்டு வருவோம். வாசலில் வந்தோடனே எங்ககிட்ட இருந்து வாங்கி அங்கே கொடுப்பாங்க. அதுதான் நல்ல பேர் அவங்க எடுக்கிறது. நிகழ்ச்சினா தெருவெல்லாம் கோலம் போடுவோம். வீட்டில் அங்கே மனம் இருக்கு பாருங்க, அந்த ஃபங்க்ஷன் டைமில் வீட்டிலலாம் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுவாங்க. அந்த மன கோலத்தில் மட்டும் வந்து 2 பிள்ளைக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அவங்க தான் போட்ட மாதிரி சீன் போடுவாங்க. இன்னொன்று, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒன்று பண்ணால் நம்ம ரெடி ஆனோம்னா, உன் வீட்டுக்காரருக்கும் ஜெட்டி நான் தான் துவச்சி போட்டேன், அவனை வளர்த்தது நான் தான், நான் ஊட்டினது நான் தான், இதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஊட்டி வளர்த்தீங்க அந்த டைமில், இப்போ வந்து அதை சொல்லி காட்டினா நாங்கள் எப்படி, அது மனசு வந்து ஏற்றுக்கப்படாது. மூத்த மருமகளாக இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? முதல் அந்த வீட்டில் அடி எடுத்து வச்சு மருமகன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு, மாமியார் என்ன சொல்லுவாங்க, மாமனார் என்ன சொல்லுவாங்க, கொழுந்தனாவை எப்படி பார்க்கறது, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க பயந்து நடுங்கி அவங்க அந்த குடும்பத்தில் ஒத்துமையாகி எல்லாரையும் சேர்த்து அவங்க வளர்த்து கொழுந்தனாவை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா, நீங்கள் அப்படியே வந்து நோவாமல் நல்ல பேர் எடுத்துக்கணும், பெரிய மரிமாவை ஓரம் கட்டினோம், சின்ன மரிமாவை நடுமத்தில் நிற்கணும்னா, அந்த பெரிய மரிமாவை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு அதை கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்மளுடைய குடும்பங்களில் பாரம்பரியமாக மூத்த மருமகளுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது தனியாக தான் இருந்திருக்கு. இப்போ அது குறைஞ்சிருக்குன்னா அது காரணம் என்ன சார்? ஏழ்மை. சொல்லுங்க. அதாங்க கண்டிப்பாக ஏழ்மை. எங்கள் அப்பா வந்து விவசாயி தான். எனக்கு 18 பவுன் நகை போட்டாங்க. இதே இது என் சின்ன மருமகளுக்கு வந்து 50 பவுன் போட்டாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல என் மாமியார் வந்து, இவளுக்கு என்ன 10,000க்கு எடுத்தோம், இப்போ சின்ன மருமகளுக்கு வந்து 50 பவுன் போடுறாங்க, ஏசி வாங்கி தராங்க, வாஷிங் மிஷின் வாங்கி தராங்க, அப்போ இவளுக்கு வந்து 25,000 ரூபாய்க்கு சேலை எடுப்போம் அப்படின்னு நாங்கள் அதுலேயும் ஒருத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் அந்த விலைக்கு ஏற்றுவோம், மூத்த மருமகளுக்கு தான் அந்த மரியாதை எங்கேயுமே. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ அவங்க வந்து விளக்கேற்றட்டும், அவங்க வந்து முன்னாடி நிற்கட்டும் அப்படின்ற போது அந்த ஆதாங்கம் யாருக்கு இருக்கும் சார் சொல்லுங்கள்? அத்தை நான் அதை செய்யவா, ஆனால் வேலை வாங்குறதெல்லாம் எங்களை. அத்தை என்னங்க அத்தை உங்களுக்கு என்ன செய்ய, ஏன்னா நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம்.
அத்தை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரவா, சாப்பாடு போட்டு வரவா. அவங்க சொல்லுவாங்க இத்தனை வருஷமாக இருந்தா பெரிய மருமக எதுவுமே செய்யல, சின்ன மருமக வந்ததுலேருந்தா நம்மளை பார்க்குறா அப்படின்றதுல எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களா சொல்லுங்கள். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது நான் வந்து ஒரு வீட்டுக்கு மூத்த மருமகளாக போகும்போது எனக்கு மரியாதை கிடைக்குன்னு போனேன். ஆனால் நான் கொண்டு போகிற நகையும் என் குடும்பத்தினுடைய அந்தஸ்தையும் வருமானத்தை வச்சு தான் ஒரு வீட்டில் மதிப்புங்கிறதே இங்கே மாறிடுச்சு. முன்ன மாதிரி பெரிய மகளுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது இப்போ இல்லை அப்படிங்கல. அது மாதிரி யார் யார் வீட்டில் நடந்திருக்கு? சரி, எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்தது. என்னன்னா, நாங்களும் லவ் மேரேஜ் தான், எங்கள் சின்ன மருமக அவங்களும் லவ் மேரேஜ் தான். பட் எங்கள் வீட்டில் என்னன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் 7 lakh ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்போது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் வந்து ஃபோன் பேசுவேன். உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கொடுங்களேன், அத்தை கிட்ட கொடுங்க, மாமா கிட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லுவேன். 9 years லவ் பண்ணோம். பட் யாருமே வந்து என்கிட்ட பேசினது கிடையாது. என்னன்னா என்ன அவ்வளோதான் பேசினாங்க. பட் அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. அந்த பொண்ணு வந்து எப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க கிட்ட எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எப்படின்னா, நான் வந்து டெலிவரிக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எப்படின்னா, நான் 1 year எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கேன். அப்போலாம் வந்து யாருமே வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிரியேட் பண்ணல. அந்த பொண்ணு எப்போ அவங்க லவ் பண்ணுறாங்களோ, கொழுந்தனார் எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போயே ஒரு ஃபேமிலி குரூப்பு டெய்லி கால் வரும், டெய்லி வீடியோ கால், எல்லாரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ பேசுவாங்க, என்னம்மா அவங்க பேர் பிரியா, பிரியா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படிலாம் பேசுவாங்க. எங்கடா இருந்தீங்க, நான் கல்யாணம் ஆகி வரும்போது நீங்களா எங்கடா இருந்தீங்க, அந்த மாதிரி இருந்தது. அவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க, உங்களுக்கு ஃபாலோஸ் இல்லை. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து எப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் சார். நான் வந்து கல்யாணம் ஆகி அந்த புதுசுலலாம் வந்து என் மாமியார் சொல்லுவாங்க, அம்மா அவங்க வீட்டில் பார்த்தியா அவங்க மருமக வந்து என்னம்மா நைட்டிலாம் போட்டிருக்கு, நைட்டிலாம் போடலாமா, பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாளா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், நைட்டிலாம் அப்போ நம்ம போடக்கூடாது போல, நம்ம மாமியார் அவங்கள சொல்ல நம்மளை தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நைட்டிலாம் போடவே மாட்டேன் சார். கஷ்டப்பட்டு புடவை கட்டுவேன், காலையிலே எந்திரிச்சு புடவை கட்டி சுடிதார் அந்த மாதிரி தான், சுடிதாரே யோசிச்சு போடுவேன். நைட்டிலாம் போட்டதே கிடையாது. நைட்டு பெட்ரூமில் மட்டும்தான் நைட்டி, சாரி தான் மெயினாக கட்டிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா, அந்த பொண்ணு டிஷர்ட்டு 3/4 நைட்டில் மட்டும்தான் வியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பகல்லையும் இப்படி தான். அப்போ எனக்கு எங்கே என் மாமியார் இப்போ எங்கே போனாங்க? அது எப்படி காலம்பர 6 மணிக்கே நம்ம குளிச்சுட்டு பால் காய்ச்சி நம்ம சாரி கட்டி தான் வரணும். நைட்டு 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது சாரியில் தான் இருக்கணும். சொல்ல போனால் 24 மணி நேரம் புடவையில் தான் இருக்கணும். ஆனால் சின்ன மருமக அழகாக வேலைக்கு போயிட்டு சுடிதார் போட்டு அழகாக வருவாங்க. கேட்டால் பாவம்மா வேலைக்கு போகிறா, போயிட்டு போகுது இருந்துட்டு போகுது அப்படிம்பாங்க. புகுந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்காத வசதியும் சௌகரியம் என்னெல்லாம் சின்ன மருமகளுக்கு கிடைச்சதா நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து லவ் மேரேஜ், நான் வந்து கிறிஸ்டியன், அவங்க ஃபேமிலி வந்து ஹிந்து. ஸோ அவங்களுக்கு என்னன்னா என்ன கார்னர் பண்ணும். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அம்மா பேசி நல்லாவே கேட்பாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவர்கிட்ட வந்து எனக்கு எகெயின்ஸ்டா சொல்லி இவன் நமக்கு வேணாம், இவளை வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுரு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு சின்ன மருமக வந்து லவ் மேரேஜ் தான், அவ ஹிந்து, பட் அவளுக்கு வந்து எல்லா ப்ரையாரிட்டியுமே கொடுக்குறாங்க. அது மாதிரி நான் வந்து கன்சீவா இருக்கிறப்போ 7 months வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்ல குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கஷ்டப்பட்டு எனக்கு கூட்டு போனாங்க. ஆனா அவளை வந்து இன்னைக்கு 5 monthsலேயே அவளுக்கு இடுப்பு வலி வந்துடும், முதுகு வலி வந்துடும், அவள் வீட்டில் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்து என்னைய கார்னர் பண்ணிட்டு, அது மாதிரி நான் மேரேஜ் பண்ணிட்டு போகும்போது வாடகை வீடு தான், சொந்த வீடே கிடையாது. இது வந்து அக்கறை தானே, ஒரு 5 வயசுல வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல் சூழல் இருக்காதுல்ல. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி ரொம்ப இதில் கூட்டு போய் எனக்கு பிரச்சனை ஆகி குறை மாசத்துலேயே குழந்தை பிறந்துச்சு. 8 மாதத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப கம்மியாகி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, இதனாலயா? இதனால அது என்னன்னா வந்து குலதெய்வ கோயில் போகும்போது ஒரு அம்பாசிடர் கார், அப்போ ஒரு 13 years பேக், அப்போ ரோடு வந்து ரொம்ப குண்டு குழியா இருந்துச்சா, அதுல வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு போகவும் எனக்கு இப்படி மேல மேல போகுது. நான் சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு மேல எப்படிப்பா ஸ்லோவா வண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டு அதுலேருந்து எனக்கு மூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சு. டாக்டர்ஸே அப்புறம் சொல்லிட்டாங்க ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாகி உடனே வந்து LSCS பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. அது மாதிரி இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எதுவுமே தரல, அப்படியே கார்னர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வீடெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து சின்ன மருமகளுக்கு நல்லா செட்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன மருமகன் வந்ததுனால என்ன உங்களுக்கு சௌரிய குறைவு ஏற்பட்டது? சௌரிய குறைவு இல்லை, அவங்களுக்கு சௌரியம் கிடைச்சிது. அதாவது நாங்கள் பெரிய மூத்த மருமகளாக போனப்போ எங்களுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ப்ரைவசி வந்து எங்களுக்கு அந்த அளவு கிடையாது. அவங்க உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடி போய் ஹஸ்பண்ட் கிட்ட கையை பிடிக்க முடியாது, அவர் பக்கத்தில் நான் நிற்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் 2 பேர் நின்று, அதாவது இப்போ இந்த சினிமாலலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, சமைக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து நின்று பேசுறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது நாங்கள் வந்து எதனா யதார்த்தமாக பண்ணும்போது எதிர்த்து நின்னவங்க அவங்க பண்ணும்போது பார்த்து விலகி போகிறாங்க. சார் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்டும் அவரோட தம்பி மட்டும்தான், 2 பேர் தான். நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி போகிற புதுசில் வந்துட்டு ரொம்ப பேம்படாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. மாமியார் வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, தூங்க வைக்கிறது கூட பக்கத்தில் வருவாங்க. அந்த மாதிரி மாமனார் கூட சேர்ந்து சமைச்சு வச்சுட்டு 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க, 2 பேரும் ஒர்க் போவாங்க.
திரும்ப வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. கொழுந்தனார் கூட என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனா இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னதா கூட எதுவும் பண்றது இல்ல. ஏன்னா வந்துட்டு இப்போ எனக்கு ஏதாவது தலையில எண்ணெய் வச்சு விட்டாங்கன்னா கூட அக்காக்கு மட்டும் அது பண்றாங்க, எனக்கே பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுறதுனால அவங்க அதுக்கு பயந்துக்கிட்டே எதுவுமே பண்றதில்ல. அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் வந்து எங்க ஊருக்கும் அவங்க ஊருக்கும் ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு 1 மந்த்ல வந்து ஒரு 3 days 4 days எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தேன்னா, பாரு எப்போ பாரு அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. டெய்லி போயிட்டு தான் வராங்க. அது பெருசாக அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா டெய்லி காலையில் போயிட்டு நைட் வந்துருவாங்க. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். நான் ஒர்க் போகல, தம்பி உடனே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் ஆனோடனே நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம். அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமியார் வந்து ஒரு 2 நாள் கூட இருக்க வருவாங்க. நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருங்கம்மா அப்படின்னு சொன்னால், இல்லை அவள் ஒர்க் பண்ணுறா, அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், நான் அவளுக்கு என்னால் இங்கே இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு பேபியை வச்சுட்டு இருக்கேன். இருந்தாலுமே என் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அவள் ஒர்க் பண்ணுறா, அங்கே போய் நான் இருந்தால் அவளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அப்படின்னு எங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்போ சொல்லுங்க, இப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்க மாமியார் மருமகள் அப்படின்னு வரும்போது பெரிய மருமகளுக்கு ஒரு சட்டமும் சின்ன மருமகளுக்கு இன்னொரு சட்டமாக தான் வீட்டில் இருக்கு. சின்ன மருமகளுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் பெரிய மருமகளாக எங்களுக்கு இல்லை. சின்ன மருமகள் நீங்க வந்து மாட்டிக்கலையா, பெரிய மருமகள் அவங்க தான் வந்து மாட்டிக்கிட்டாங்கிறாங்க. அவங்க வர்றப்ப சின்ன பசங்களா இருந்தாங்க எங்க வீட்டுக்காரர் எல்லாமே. ஆனால் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் 6 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி எல்லாத்துக்கும் 2 பசங்க ஒய்ஃபுன்னு சொல்லி பெரிய குடும்பமாக தான் மாறினோம். அந்த பெரிய குடும்பத்தை ஃபுல்லாகவே இப்போ நாங்கள் தான் கவர் பண்ணி பார்க்குறோம். ஆனாலும் பெரிய மருமக தான் பண்ணா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் எங்கள் மாமியார் பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போகணுன்னா மகன் வீட்டில் மூத்த மருமகன் வீட்டில் போய் ஆஜராகிட்டு செஞ்சுட்டு தான் நாங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்றது எங்கள் இதில் வந்து ஒரு ரூல்ஸாகவே ஆயிடுச்சு. எனக்கு ஓகே, இதை நான் இப்படி கேட்குறேன், பெரிய மருமகள் சின்ன மருமகள் வந்ததுக்கப்புறம் உங்களோட பெரிய மருமகள் போட்டி போடுறாங்களா? நான் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். நான் வந்து 2வது மருமகள். அதுல பாத்தீங்கன்னா நான் கட்டின வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு சபையில உட்காரணும் இல்லைங்களா, அது நான் உட்காரக்கூடாது, மூத்தவங்க தான் உட்காரணும். ஏன்னா உங்க சீனியர். ஈவன் ஏன் அம்மா அப்பாவும் சொன்னாங்க, எங்க மாமனார் மாமியாரும் சொன்னாங்க. சரி, நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 33 வயசுல ஒரு வீடு வாங்கினேன். ஃபுல்லாக கடன் வாங்கி தான் வாங்கினேன். அதுக்கும் அவங்க தான் கிரகப்பிரவேசத்துக்கு உட்காரணும்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்படி பண்ணுவாங்களா என்ன? அவங்க வீட்ல கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அவங்க தான பண்ணுவாங்க சார். மேபி என் வீட்ல கூட அப்படி நடந்துருக்கு சார். அப்படியா? கண்டிப்பா. கல்யாணத்துல வந்து தாரவாத்து கொடுக்கும்போது அம்மா அப்பா இல்லைன்னா அடுத்து வேற ஒண்ணு பண்றேன். போன வருஷம் செப்டம்பர் 11 என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணணும்ல, அந்த பாத பூஜை பண்ற உரிமையையும் இடத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் பின்னாடி தான் நிக்கணும். அப்படி நான் அந்த இடத்த கொடுக்கலனா ஏன் பொண்ணு அது வந்து அப்பா அம்மா இல்லாதனால தான் அப்படி செய்வாங்க. அப்பா அம்மா இல்லைன்னா தானே செய்வாங்க. சீனியர் எனக்கு சீனியர் இருக்கிறவங்க பண்ணணும் சார். நியாயமா பார்த்தா உள்ள வந்து கேம் ஆடுறது மாமியார், பாலிடிக்ஸ் கேம் ஆடுறது மாமியார். இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணோம், எங்களோட மூத்தாரு அவங்க பொண்டாட்டி தான் உட்காந்தாங்கன்னு. உள்ளே போய் வந்து தேய்ச்சி விடுறதே மாமியார் தான். ஏம்மா கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாங்க, இல்லை இருந்தாலும் அவங்க வீட்டிலலாம் பார்த்தேன், அவங்க தான் மூத்தவங்க தான் உட்காந்தாங்க. நீங்கள் எப்படி உன்னை கூப்பிட்டாளா, தம்பிக்கிட்ட எதனா சொன்னாலா, மாமா நீங்களும் அக்கா வந்து உட்காருங்கன்னு எதனா சொன்னாலான்னு உள்ளே கேம் ஆடி விட்டுருவாங்க. ஆனால் இவங்க கிட்ட போயிட்டுல அவங்க தான் உட்காருவோன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு அங்கேயும் ஆடிடுவாங்க. உள்ளே கேம் ஆடுறது பார்த்தா மாமியார், ஆனால் அடிச்சுட்டு சாடுறது நாங்கள் 2 பேர். இதான் நடக்குது சார் குடும்பத்தில் உண்மையிலேயே. வேற சொல்லுங்கம்மா, சின்ன மருமகளை பார்த்து எதை போட்டியும் பொறாமையுமா பெரிய மருமகள் நினைக்கிறாங்க? சொல்லுங்க. நம்பர் 1 படிப்பு சார். இப்போ நம்ம மேரேஜ் ஆகி போனாலும் நம்மளுக்கு 2 கிட் இருந்தாலும் மாமனார் மாமியார் வந்து நீங்கள் போய் படிங்க மேலும் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும் போது அவங்களுக்கு 2 கிட் இல்லை, ஒரே கிட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த படிப்புன்றது அனுமதிக்கிறது இல்லை. அது வந்து அவங்க எங்களை பார்த்து பொறாமப்படுற விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வாங்குற திங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாடலாக எல்லாமே நம்ம வாழ்ந்து வைப்போம். அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த விஷயத்தில் மாமனார் மாமியார் இதை பார்த்து வியக்கவும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதை எடுத்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் பாரு இப்படி இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த மனஸ்தாபம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சின்ன மருமகளாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் கூட சேர்ந்து தான் இருப்பாங்க. பெரிய மருமகளாக வரப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தோன்னுமே ஃபஸ்ட்டு வராங்க இல்லையா, வர்றப்போ வந்து மாமனார் மாமியாரை வந்து அத்தை மாமான்னு கூப்பிட்டு வராங்க. ஆனால் நாங்கள் வரப்போ அப்படி வரதில்லை. ஏன்னா நாங்கள் தான் சின்ன மருமகளாச்சு, நாங்கள் செல்லமாக என்னம்போ அப்பா அம்மா அப்படின்ட்டு தான் கூப்பிடுவோம். இப்போ வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்றோம்.
சொல்லுவாங்க பேருக்கு தான் அப்பா அம்மான்னு. ஆனால் நாங்கள் வந்து மனசாரதை கூப்பிடுவோம். ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை மருமகளாக ட்ரீட் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து மருமகளாக வந்து அவங்ககிட்ட நடந்துக்க போகிறோம். ஆனால் அவங்ககிட்ட நம்ம செல்லமாக இருக்கிறதுலையும் செல்லமாக நடந்துக்கிறதையும் யதார்த்தமாக ஒரு அப்பாயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறது கூட அவங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி தோணுதுன்னா, இவ எப்படி இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. பெரிய மருமக யாருமே அவங்க மாமனார் மாமியார் முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் உட்காந்துட மாட்டோம். மாமியாரோட நீங்க செல்லமா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுறாங்க. அவங்களுக்கு பொறாம வருது. எங்கள் மாமனார் சொல்லுவார், நீ டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போடு அப்படின்னு. ஆனால் அவங்க அதை போட மாட்டாங்க. நான் அதை போட்டுட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகிறோம், வெக்கேஷனுக்கு போகிறோன்னா அவங்களுக்கு அது பார்த்தா பொறாமையாக இருக்கும். அதை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க. அதே போல் எங்கள் மாமனார்கிட்ட வந்து நான் செல்லமாக இருக்கேன் அப்படின்னம்னா எங்கள் மாமனார் முன்னாடி நான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துப்பேன், மடியில் படுத்துப்பேன். அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேங்கப்பா அப்படிமே சாஞ்சுப்பேன். அவங்களால இன்னும் வரைக்குமே ஒரு நாள் கூட அதை பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. எங்கள் மாமியார்கிட்டே அப்படியே தான், அம்மா எனக்கு முடியலம்மா நான் உட்காந்துக்கிறேன் இல்லை படுத்துக்கிறேன் கால் அமுத்துங்க அப்படின்னா கூட அவங்க பண்ணுவாங்க. அதை ஒரு நாள் அவங்க பார்க்குறப்ப அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, ஏற்றுக்கவும் முடியாது. அவங்க வந்து அப்படி இருந்துக்கிறாங்க. நாங்கள் சின்ன மரமாக செல்லமாக இருந்துக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மாமனார் மாமியாரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், நீங்கள் வந்து மாமனார் மாமியாரை நீங்கள் ஒரு இடத்துல தூரமாக ஒதுக்கி வச்சு தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. சார் இப்போ சிம்பிளாக கேட்குறேன் சார். எங்கள் அப்பா இருக்காரு, நாங்கள் 2 பெண் பிள்ளைங்க, மூத்த பிள்ளை நான். சின்ன பிள்ளை பிறந்தோன்னா சின்ன பிள்ளையை தூக்கி கொஞ்ச நேரம் அப்படின்னா பெரிய பிள்ளைக்கு வந்து ஏக்கமாக இருக்குமா இருக்காதா? எங்கள் மாமியார் வந்து நான் உள்ளே வந்தப்போ கோலம் போட்டியாமா, சமைச்சிட்டியாமா, கரெக்டாக 8 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டுருணுமா. எங்கள் குடும்பத்தில் என் பிள்ளை 8 மணிக்கெலாம் சாப்பிடுவான். வெண்டைக்காவை இப்படி வெட்டினா தான் என் பிள்ளை சாப்பிடுவான், கத்திரிக்காவை இந்த சைஸில் போட்டால் தான் என் பிள்ளை சாம்பார் ரசம். இந்த மாதிரி எங்களுக்கு ரூல்ஸ் போட்டு 8 நிற்க வைக்கிறவங்க அவங்க வந்த உடனே நம்ம ஆர்டர் போட்ட வேற என்ன பண்ணுறது, உன்னால் முடியல பாவம் அப்படிங்கும் போது என்னடா இது நம்ம வந்தப்போ ஐயோ என்னம்மா வெண்டைக்காய் பொரியல்ல வெங்காயத்தை போட்டுட்டு என் பிள்ளை வெண்டைக்காயில் வெறும் மிளகுத்தூள் போட்டு பெரட்டினாதாம்மா சாப்பிடுவான்னு சொன்னவங்க அவன் 10 நாள் வெண்டைக்காவை போட்டானா 15 நாள் வெண்டைக்காவை போட்டானா தெரியாது, வாங்கிட்டு வரான். அவள் வேலைக்கு போறா படித்த பிள்ளை, உங்ககிட்ட நான் சொல்லலாம் அவகிட்ட நான் சொல்ல முடியுமான்னும் போது எங்களுக்கு ஏக்கம் இருக்குமா இருக்காதா சார்? ஆமாம், நிறையா இருக்கு. அதே மாதிரி ஜுவல்ஸ் வந்து நாங்கள் மாடர்னாக எடுத்துகிட்டு வருவோம். அதை பார்த்து அவங்க கொஞ்சம் ஜுவல்ஸ் மாடர்னாக இல்லை சார், ஆடி வருஷம் வச்ச உடனே எங்களுக்கு முதல் ஆப்பு. எங்கள் வீட்டில் ஆடி வருஷம் வச்சுருப்பாங்க சார், ஒரு குண்டால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுருப்பாங்க. இவங்க அண்டாவில் கொண்டு வருவாங்க லட்டா. அதை பார்த்த உடனே தேவி அங்கே பார்த்தியா அண்டாவில் வச்சுருக்காங்க பாரு ஆடி வருஷம். இல்லை உங்கள் வீட்டில் என்ன வச்சாங்க? குண்டால தானே வச்சாங்க. நான் அண்டாவில் வச்சானே குண்டால வச்சானே வச்சாங்கல்ல, அவ்வளோதானே. அதே மாதிரி அடுத்த வருஷம் தீபாவளி வருஷம் வரும்போது அவங்களுக்கு வரும் புதுசாக கல்யாணம் ஆயிருப்பாங்க. அங்கே வரும்போது நமக்கு பிபி ஏறும் சார். ஆத்தாடி போன வாட்டி அண்டா வந்துச்சு, இந்த வாட்டி கப்பலை கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை கவுத்து விட்டுற போறாங்க மொத்தமாக அப்படின்னு இருக்கும் பாருங்க சார், ஒரு படபடப்பு. பொண்ணோட அன்பு வந்து இப்படிதான் சார் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கம்மா. பெரிய மருமகளாக அவங்க எதையுமே செய்யறது இல்லையா, நீங்க தான் நிறைய கேம் ஆடுறீங்கிறாங்க. மாமியாரங்களை வந்து கைக்குள்ள போட்டுக்கிறாங்க சார் முதல்ல. அப்புறமா நானும் எங்க வீட்டுக்கார இப்போ வெளியே போறேன்னு சொல்லுங்க சார். இப்போ நைட் ஷோக்கு போவோம். அவங்க இது வரைக்கும் போனதே கிடையாது. நைட் ஷோ போனது கிடையாது. நைட் ஷோவே போனது கிடையாது. நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். அவங்க அம்மா கிட்ட என் பொண்டாட்டி கூட்டு போறேன்னு ஒரு தைரியமா சொல்லிட்டு பாரு. அவங்க வீட்டுக்காருக்கு தைரியம் கிடையாது. இல்ல பேச்சுவார்த்தை உங்களுக்கு தைரியம் இல்லைன்ட்டாரு உங்க வீட்டுக்காருக்கு. அதான் சார் மேட்டர், அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்போ அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீட்டில் வந்து சொல்றாருன்னு வச்சுக்காங்களேன், தாக்க சொல்றாங்கன்னு வாங்க. ஒரு தாக்க சொல்றாருன்னா, மா டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நானும் அவளும் போறோம், பிள்ளைங்களை பார்த்துக்கோ அட்டா அப்படின்ட்டு போயினே இருப்பார். நம்ம இல்ல மா 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 என்னப்பா இல்லைப்பா சினிமா, ஐயோ ஒரே தலை சுற்றுதுப்பா, என்னால் உடம்பே முடியலைப்பா. இப்போ தான் அவளை கூப்பிடலான்னு பார்த்தேன். பிள்ளைங்களை கொண்டு போய் சீக்கிரமாக படுக்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தைலங்களும் போட்டு டீ போட்டு கொடுக்க சொல்லுப்பா. முடிஞ்சு போச்சு. உள்ளே வந்து அம்மா உடம்பு சரியில்லையாம்ப்பா, என்னப்பா பண்ணுறது, சரி விடுப்பா நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் இன்னும் வரைக்கும் பார்த்ததில்ல சார். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ வரைக்கும் நான் கனவுல தான் நைட் ஷோ போயிட்டுருக்கேன் என் புருஷன் கூட. முதல்ல ஆரம்பிக்கும் போது கல்யாணமான புதுசுல போனால் காத்து கருப்பு அடிச்சிரும் நாங்கள். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது போனால் ஐயோ எதனா ஆக்சிடென்ட்னா ஆயிரும்பா, பெரிய பிரச்சனை ஆயிரும்பான்னாங்க. பிள்ளை குழந்தைய வச்சுட்டு யாருன்னா நைட் ஷோ போவாங்களாப்பா? அவள் போனா கேளுங்க, பச்சை பிள்ளைய 4 மாசத்துல தூக்கிட்டு போனா நைட் ஷோக்கு கேளுங்க. ஒரு வீட்டுக்குள்ள 2வது மருமகள் 3வது மருமகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் கம்பேரிசன் நடக்க ஆரம்பிக்க பாருங்க. அந்த மாதிரி பெரிய மருமகள் என்ன மாதிரியான ஆட்டிடியூடெல்லாம் சின்ன மருமகள்கிட்ட காட்டுறாங்க, மாமியார் மாதிரி. அவங்க என்ன சொல்கிறோமோ அதை நம்ம அப்படியே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இன்னொன்று வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நீ எனக்கு எடுத்து தானே, அப்போ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற டாமினேட் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் யாரை பற்றியுமே எனக்கு தெரியாது. ஸோ வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் இவங்க வரும்போது நான் எல்லார பத்தியும் இவங்க சொல்லி கொடுத்துருவேன். மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க வீட்டோட சின்ன மருமகளா அவங்க? ஆமா, அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவங்க என்கிட்ட இருந்து எல்லாமே ஈஸியா கத்துக்குருவாங்க. அப்ப நான் கேட்கும் போது அவங்க ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இவங்கள்ட்ட இப்படி பழகுனா தப்பிச்சுக்கலாம், அவங்கள்ட்ட அப்படி பழகுனா தப்பிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்ப தப்பிக்க தானே சார் சொல்லி கொடுத்துருக்கேன், மாட்டிக்க சொல்லி கொடுக்கல எதுவுமே. இல்ல சார், அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பழகுவாங்க, நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பழகுவேன். நான் எப்படி பழகுறேனோ அதே மாதிரி நீயும் பழகு அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல சார். அவங்கள பத்தி எனக்கு தானே தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் அவங்களுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப அந்த இடத்துல அவங்கள பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. நீ உங்கள்ட்ட எப்படி பேசினா தப்பிச்சுக்கலாம். ஆனா பேசுறவங்க யாரா இருந்தாலுமே பெரிய மருமக, மூத்த மருமக, பொறுப்பான பிள்ளை, அந்த பிள்ளைட்ட அப்படிதான் பேசணும்னு பெருசா பேசுவாங்க. நான் ஏதோ குழந்தை மாதிரியா சின்ன சின்ன விஷயமா தான் சார் என்கிட்ட வந்து பேசுவாங்க. அது என்ன சின்ன சின்ன விஷயம்? உங்கள்கிட்ட எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து பேசுறாங்க? வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யாராவது வந்து சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட தான் சார் சொல்லுவாங்க, என்கிட்ட யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. எதா இருந்தாலுமே ஒரு நல்லது கெட்டது, யாருக்கு என்னென்ன செய்யணும், முறை வைக்கணும், எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறணும். நான் தான் சார் முன்னாடி எல்லாமே போவேன். அவங்க எப்படி சார் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி? இப்ப என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்ப நான் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். மாமியாரோட மாமியார் சார், அவங்க வந்து குணம் சரி கிடையாது, அவங்கள்ட்ட பார்த்து பேசு பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி பேசுவேன்னா அவங்கள்ட்ட ரொம்ப கைண்டா பேசுவேன். அந்த அம்மா என்ன செஞ்சிரு, அங்கிட்டு போய் இன்னும் உன்னை பத்தி இப்படிலாம் பேசுது, உன்னை பத்தி ரொம்ப தப்பாவில பேசுது அப்படின்னு என்கிட்டயும் சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டயும் போய் சொல்லிடுவாங்க, உன்னை பத்தி இப்படிலாம் பேசுது, தப்பாவே பேசுது. அந்த இப்படிதான் சார் தப்பா பேசுறது சார். அதுதான்மா, அந்த இப்படி அப்படி தப்பா என்னன்னு கேக்குறேன். அதாவது உன் மாமியாவும், அதாவது என்னோட மாமியார், என் மாமியாவும் உன் அக்காவும் உன் மண்டையில மசாலா அரைச்சிருவாங்க, நீ பார்த்து நடந்துக்க, சூதானமா நடந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ஒன்றும் தெரியாதனால தான் சார் நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தேன். அதை போய் ஆட்டிடியூட்னு சொன்னா என்ன சார் பண்றது? அவளுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அந்த வீட்டுக்கு. அதை வச்சு அவள்கிட்ட சொல்லும் போது இவன் அக்கா தான் சொன்னாங்க, அந்த இடத்துல என்னை மாட்டி விட்டு இப்ப நான் கெட்ட பேர் அவன் நல்ல பேர் மாட்டிலாம் விடல. நீ சொன்னது அப்படித்தானே இருக்கீங்க. நான் மாட்டி விடல. நீங்க அவங்கள பத்தி தப்பா சொல்லும் போதும் அவங்க என்கிட்ட கைண்டா பேசும்போது நான் தான் கன்ஃபியூஸ் ஆகுறேன். இவங்க சொன்னது ஒரு மாதிரியா இருக்கு, இவங்க என்கிட்ட பேசுறது ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துல அக்கா அப்படி சொன்னாங்க நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அவ தப்பிக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே சொல்றேன். ஒரே வீட்ல இருக்கோம். ஆனா சார் நாங்க 2 பேரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். எங்களை பிரிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும் சார். இதுவரையா ஒரு நாளைக்கு 3 வேளை பஞ்சாயத்து நடக்கும் சார். 8 வருஷமா ஒண்ணா இருக்கோம் சார். நானும் அக்கா மாமியா 3 பேருமே ஒண்ணா தான் இருக்கோம். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்க வீட்ல 3 உலையா 2 உலையா கீ வீடு மே வீடுமா தங்கி இருக்கீங்களா எவ்வளவுமோ வரும் சார். ஓகே, இப்ப வீட்டுக்கு அப்ப ஒண்ணா தான் சமைக்கிறீங்களா? ஒரே சமையல் தான். என்ன சார் நீங்க இப்படியே கேக்குறீங்க? இல்லம்மா, நான் கேக்குறேம்மா, நானே அப்படி கேக்குறேன்னா ஒரே உலதான் சார். ஓகே, என் மாமியார் தான் சமைப்பாங்க, நாங்க சாப்பிடுவோம் சார். அடடடடா, நாங்க 2 பேருமே ரொம்ப ஒற்றுமையா தான் சார் இருப்போம். எங்க 3 பேத்துக்குள்ள சண்டை வந்தது. இதுக்கு அப்புறம் ஏன் ஒற்றுமையா இருக்கே எனக்கு புரிஞ்சு போச்சு. மாமியாருக்கு நீங்க வேலை செய்யல, மாமியார் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க. பிரச்சனை மாமியார் மாமனார் வச்சு வராது. என் மாமியாருடைய மாமியார் குடும்பத்துல இருந்து தான் சார் பிரச்சனை வரும். ஆமா ஆமா, எங்க பிரிக்கிறதுக்கே வருவாங்க. அந்த மாமியார் உங்களுக்கு மருமக மாதிரி வேலை செய்றாங்கல்ல, அதனால அவங்க தான் சார் பிரிக்கிறதுக்கே வருவாங்க. என்ன இன்னும் ஒண்ணா இருக்காங்க, என்ன இன்னும் ஒண்ணா இருக்காங்க. இப்ப 1 வருஷமா ஷாப் வேற வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதை தொட்டு வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். 8 வருஷமா எப்படி ஒண்ணா இருக்க முடியும்னு கேக்குறாங்க சார். அவங்க சொல்றது என் மாமியாரோட மாமியார்கிட்ட சூதானமா நடந்துக்கோ, அவங்க குணம் சரியில்லைன்னு. அந்த மாமியா கிழவி என்ன செய்யும், மாமியாரோட மாமியா இல்ல கிழவியா மச்சிடி பஞ்சாயத்து வந்துருண்டி. ஐயோ கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிடுங்கப்பா, கட் பண்ணிடுங்க. மாமியாரோட மாமியார் குடும்பத்தை சொல்றேன் சார். அவங்க மாமியாரோட மாமியார். சோ உங்க மாமியார் கிழவின்னு சொல்லல. என் மாமியார் தங்கம் சார். என் மாமியாரை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது சார். என் மாமியார் தங்கம். என் மாமியாரோட மாமியா என் மாமியார்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, யோகா அப்படி இருக்கு, மாலு இப்படி இருக்கு, யோகா வெள்ளனையத்துல எந்திரிக்க மாட்டேங்குது, என்னன்னு கேட்க மாட்டியா, மாலு தானே வேலை பார்க்குது, யோகானா அக்கா, அவளே எல்லா வேலையும் பாக்குற, நீ பார்க்க மாட்டியா, நீ எல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா, நீ மாமியார் மாதிரி இருக்க மாட்டியா, நடந்துக்க மாட்டியான்னு யோகாட்ட நீ எதுவும் பேச மாட்டியா, வைக்க மாட்டியா, அவளையும் கண்டி இவளையும் கண்டி, நீயே என் மருமக மாதிரி இருக்க. என் மாமியார் வந்து அவங்களே எல்லா வேலையும் பாக்குறதுனால என் மாமியாரோட தாட் எப்படின்னா, என் மருமக இன்னும் மருமகளாதே இருக்கு, 2 மருமகளையும் தாங்குது வைக்கிது, இப்படியே தான் சார் சொல்லுவாங்க. அவங்க தாட்டு அவங்களுக்கு பொண்ணுங்க இல்ல, நாங்க வந்ததுனால எங்களை பாத்துக்கிறாங்க. பட் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் நீங்க ஒண்ணா இருக்கீங்களா, ஏன் ஒண்ணா இருக்கீங்க, தனியா போக வேண்டியதானே. அவள்கிட்டயுமே காசிப் பேசுவாங்க, தனியா போகணும், என்கிட்டயுமே காசிப் பேசுவாங்க. என்னை பத்தி அவங்கள்ட்டையும் அவங்கள பத்தி என்கிட்டயும் தனித்தனியா காசிப் நடக்கும் சார் வீட்டுல. அத தனியா நம்ம பேசுவோம் அடுத்த ஷோல.